இப்போ நம்ம ஆண்கள் இருக்கோம்ல, ஆண்களுக்கு ஸ்க்ரோட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதான் அந்த விதைப்பை நம்ம சொல்லுவோம்ல, அதுல டெஸ்டிகல்ஸ் ஒன்று இருக்கும். இந்த டெஸ்டிகல்ஸ் தான் நமக்கு வந்து இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே உருவாக்குறது. இப்போ இந்த ஸ்பெர்ம் வந்து நம்ம உடம்புல ஹெல்தியா உயிர் வாழணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல அதனால உயிர் வாழ முடியும். டெம்பரேச்சர் அதிகமாக ஹீட் அதிகமாச்சுன்னா ஸ்பெர்ம் வந்து இறந்து போயிடும். இதுதான் வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய கான்செப்ட். அங்க ஹீட் அதிகமாகி ரொம்ப நாள் தொடர்ச்சி அந்த வி ஷேப் ஜட்டிலாம் போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்பெர்ம் டெத் ஆகும் அப்படின்னு ப்ரூவனான விஷயம்னே. நீங்க இப்ப பார்த்த இந்த வீடியோ தேநீர் இடைவேளை அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல போட்டிருந்தாங்க. அதிக டைட்டான இன்னர்வேர்ஸை பயன்படுத்தும் போது டெஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்ல பாதிப்பு ஏற்படும். இதனால இன்ஃபெர்டிலிட்டி வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இந்த இன்னர்வேர்ஸை எப்படிலாம் பயன்படுத்தலான்றத இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க சொல்லாம விட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா டெஸ்டிகுலர் கேன்சர். நீங்க அதிக காலம் டைட்டான இன்னர்வேர்ஸை பயன்படுத்தும் போது டெம்பரேச்சர் அதிகமாகறதுனால உங்களுடைய டெஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய செல்கள்ல டிஎன்ஏ மியூட்டேட் ஆகி அதனால கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இயற்கையாவே நம்ம டெஸ்டிஸ் அப்படின்றது ஹீட் சென்சிட்டிவான ஒரு ஆர்கன். நம்ம கருவுல உருவாகும் போது அந்த கருவுல இருந்து வளர்ச்சி அடையும் போது நம்மளுடைய டெஸ்டிஸ் ஆனது கிட்னி இருக்கக்கூடிய வயிறு பகுதியில தான் ஃபர்ஸ்ட் உருவாகுது. நாளடைவுல நம்ம வளர வளர இந்த டெஸ்டிஸ் ஆனது கொஞ்சம் கொஞ்சமா கீழே வருது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி முழுசா கீழே இறங்கி வந்து ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேக் போன்ற அமைப்புகளை வந்து செட்டில் ஆகுது. இது எதனால இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னா இந்த டெஸ்டிஸ் ஆனது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் கம்மியா இருக்கணும். அப்பதான் ப்ராப்பரா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கும். அதை விட டெஸ்டிஸோட செல்கள் வந்து பாதுகாக்கப்பட்டு டெஸ்டிகுலர் டியூமர் வரதையும் தடுக்கப்படும். ஆனா நம்ம அதிக டைட்டான இன்னர்வேர்ஸை பயன்படுத்தும் போது நம்மளுடைய டெஸ்டிஸ் நம்ம பாடி கூட அட்டாச் ஆகிடும். இதனால நமக்கு டெஸ்டிகுலர் டியூமர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சிலருக்கு ஒரு டெஸ்டிஸ் தான் இருக்கும், இன்னொரு டெஸ்டிஸ் வந்து அவங்களுடைய வயிறு பகுதியிலேயே தங்கி இருக்கும். அவங்களுடைய வளர்ச்சி டைம்ல வந்து பாதிப்பு ஏற்பட்டதுனால அந்த டெஸ்டிஸ் வந்து கீழே இறங்கி வந்திருக்காது. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த டெஸ்டிஸை உடனே அங்க இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்க டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அந்த டெஸ்டிஸ் கேன்சரா மாறி அவங்க உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். ஸோ அப்ப டெஸ்டிஸோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், எவ்வளவு ஆபத்தான விஷயம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.